வணக்கம். நம்மை சுற்றி பகுதிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். தலைநகரில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? டெல்லி பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடக்கம். सर नमस्ते, आप वोट डाल दिया क्या? वोट डाल दिया और सर्टिफिकेट भी मिला है, हमने पहला वोट डाला। ओके, कितना अभी वो क्लाइमेट है, कैसा आप आगे क्यों? बस आ गए, पैदल आए, पैदल 1.5 किलोमीटर। பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியமா? ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைத்தது தமிழ்நாடு அரசு. ஆளுநர் மாநில அரசு இடையிலான மோதல் போக்கால் மக்களுக்கே பாதிப்பு. மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவதாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார் என்பதை நாளை தெரிவிக்க மத்திய அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. அரசியல் சாசனப்படி மாநில அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரை பழங்காநத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலையை மீட்டெடுக்க வலியுறுத்தி முழக்கம். மலையை மீட்க ஆர்ப்பாட்டம், கந்தன் மலையை மீட்டிடுவோம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம். ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாக திருப்பரங்குன்றம் வாழ் இந்து இஸ்லாமியர்கள் பேட்டி. வெளியிலிருந்து வந்தவர்களே பிரச்சனையை கிளப்புவதாக குற்றச்சாட்டு. சந்தனக்கூட இதெல்லாம் நடக்கும். நாங்க போவோம் வருவோம், எது அவங்க இதுக்கு நன்கொடை கொடுக்கணும் கொடுப்போம், எல்லாமே நாங்க இது பண்ணுவோம். நாங்க எல்லாமே இதாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுதான் தெரியல. இந்து முஸ்லிம் ஒற்றுமை தானே இருக்கிறோம், ஒற்றுமை தான் இருக்கிறோம், தாய் மகள் தான் ஒண்ணுமா இருக்கிறோம். ஒரு சண்டையோ சச்சரையோ ஒண்ணும் இல்லை. எனக்கு இது வரைக்கும் யாரும் எனக்கு தள்ளி நின்று சொன்னது இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ சமீப காலமாக தான் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி வேற மாதிரி கொண்டு போறாங்க. திருப்பரங்குன்றம் கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என வெளியான தகவலுக்கு கோயில் நிர்வாகம் மறுப்பு. பக்தர்கள் வழக்கம் போல இடையூறின்றி சுவாமி தரிசனம் செய்வதாக விளக்கம். காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலகத்தில் நுழைந்து விஓஓ மீது மாட்டுச்சாணம் வீசி தாக்குதல். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஆத்திரத்தில் தாக்குதல் நடத்திய கிராம உதவியாளர் கைது. நீலகிரி வரும் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் இருந்தால் அந்த பேருந்தையே பறிமுதல் செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் பட்டண பிரவேச விழா. ஆதீனத்துக்கு பூரண கும்ப மரியாதை அளித்து பொதுமக்கள் வழிபாடு.
நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். நடுத்தர மற்றும் சாமானிய மக்களை அரசு முன்னேற்றியுள்ளதாகவும் மக்களவையில் பேச்சு. கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது மிகப்பெரிய விஷயம் அல்ல. பாஜக எம்பி ஹேமமாலினி கருத்தால் சர்ச்சை. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தொடங்கியது அமெரிக்கா. முதற்கட்டமாக 200க்கும் மேற்பட்ட இந்தியர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்ட ராணுவ விமானம் அமிர்தசரஸில் தரையிறக்கப்படுவதாக தகவல். காசா பகுதியை கையகப்படுத்தி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் உறுதி.